சமையல். நீங்கள் நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேரட் பாயாசம் செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கேரட் எடுத்துக்கிறதுங்க, பெரிய சைஸ் கேரட்டு. ஜவ்வரிசி வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு தேவையான முந்திரி திராட்சைலாம் எடுத்துருக்கேன். இப்போ வந்துங்க நான் கேரட்டை வந்து நான் கழுவிட்டு நான் துருவி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியுமே நான் வறுத்து வேக வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடுங்க. பாருங்கள், கேரட்டுமே துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஜவ்வரிசி வந்து வறுத்துக்கலாங்க. ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க. அது கொதிச்சுட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசி வந்து வறுத்து போட்டாங்க நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஜவ்வரிசி வறுத்து போடுறது. இப்போ பொரிஞ்சு வந்துச்சுங்க. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வறுத்து ஜவ்வரிசி வந்து நம்ம கொதிக்க தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வேகிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசியுமே வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்ல ஜவ்வரிசியாக இருந்தால் இந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம தண்ணி மாதிரி இருக்கும், தண்ணி கலரில். நைலான் ஜவ்வரிசியும் கேட்டு வாங்கணுங்க நம்ம ஜவ்வரிசி வாங்குறப்ப கடையில். இல்லாட்டி கூழ் மாதிரி ஆயிடுங்க ஒரு ஜவ்வரிசி. இப்போ இது வெந்து வந்துச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஜவ்வரிசி வறுத்து பண்ணிங்களா, அந்த கடையிலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரி திராட்சை வந்து வறுவடிச்சுங்க. திராட்சையெல்லாம் உப்பு வந்துட்டு பாருங்க, எடுத்துடலாம். பாருங்கள், அதுலேயே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அந்த நெய்யிலே வந்துங்க கேரட் வந்து வதக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கலாங்க. கேரட் மாதிரியே கொஞ்சம் வெந்து போயிடும், பச்சை வாசம் போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ வந்து நல்லா கருகாமல் நல்லா வதங்கி வருங்க. கேரட் வந்து நெய்யில் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அடுத்தது பால் ஊற்றிடலாம். இதுலேயே வந்து நம்ம காய வச்ச பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இந்த கேரட் வந்து 2 நிமிஷம் இந்த பாலே வேகட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜவ்வரிசி கலக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் வந்து கேரட் வந்து பாலே வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜவ்வரிசி கலக்கலாங்க. இதில் ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் ஜவ்வரிசி கேரட்டெல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்கிட்டு. பாருங்கள், ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. அடுத்து வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த குளிக்கண்டியில் வந்து 2 கண்டி சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா அப்படி சேர்த்துக்குங்க. அது கூடயே வந்துங்க நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கணும் இல்லைங்களா, அது நல்லா கொதிக்கிட்டுங்க. 1 நிமிஷம் சர்க்கரை போட்டு 1 நிமிஷம் கொதிச்சிச்சுங்க. நீ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், டேஸ்ட்டான ஒரு கேரட் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நான் வந்து சர்க்கரை வந்து அளவாக போட்டுக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் வேணும் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வேணும் அப்படின்னா மில்க் மெயின் கூட வந்து கலக்கலாம். இதில் இப்போ சூடாக பரிமாறினா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமாக இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.